இவங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் செட் பண்ணுற டைமில் நான் குயிக்காக ப்ரெசென்ட் பண்ணிடுவேன். எப்பயுமே நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது தான். ஸோ இது வந்து நம்ம இந்த வருஷத்தோட ஃபினான்ஷியல் ரிப்போர்ட். அங்கெல்லாம் நம்பர்ஸ் கொஞ்சம் சின்னதாக தான் தெரியுது, பட் ஆனால் நாங்கள் ட்ரைவில் போடுவோம், இல்லைனா நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறோம் இந்த ஷீட்டை. இந்த ஷீட் வந்து எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்கும். இந்த வருஷத்தில் வந்து நம்ம ஹைலைட்ஸ் என்னென்னா, போன வாட்டி வந்து பிரேக் ஈவன் ஆச்சு. பிரேக் ஈவன் இந்த சென்ஸ் வந்து நம்ம எவ்வளோ கலெக்ட் பண்ணோமோ அதுலேருந்து ஒரு 300-400 தான் வந்து நம்மகிட்ட எக்ஸஸாக பேலன்ஸ் இருந்தது. பட் அதுவும் வந்து டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த ஈவெண்ட் வந்து நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்ணுறோம், ஒரு டோர் டேமேஜ் பண்ணுறோம். அதோடு சேர்க்கும் போது வந்து பிரேக் ஈவன் கொடுக்குது. இந்த வருஷம் வந்து நம்ம ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன கோல் வச்சுருந்தோன்னா, அட்லீஸ்ட் வந்து ஒரு 3000 இல்லை 4000 வந்து ஒரு பேக்கப் ஃபண்டு மாரி வச்சுட்டு அடுத்த வருஷம் வந்து ஃபீஸை குறைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருந்தோம். அதனால் 195ங்கிற அந்த ஃபீஸை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸும் பண்ணல, டிக்ரீஸும் பண்ணல. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வருஷம் வந்து எக்ஸ்பென்சஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இன்ஃப்ளேஷன் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால எல்லாமே அதிகமாக இருந்தது. இந்த வாட்டியும் வந்து க்ளோஸ் டு பிரேக் ஈவன் தான். ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வருஷம் வந்து நம்ம ஃபீஸாக கலெக்ட் பண்ணது 15,789, சாரி 16,910. சோஃபார் வந்து நமக்கு செலவானது வந்து 15,789. ஸோ இப்போதைக்கு வந்து பேலன்ஸ் ஆன் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா 1100 இருக்குது. ஸோ இன்னும் ஈவெண்ட் முடியல, இன்னும் நிறையா நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் டேலி பண்ணல. ஸோ மோரார்லெஸ் வந்து இந்த வருஷமும் வந்து பிரேக் ஈவன் தான் ஆகுது. ஸோ எதுக்கு நம்ம இதை ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வருஷம் வந்து ரிவ்யூ பண்ணுறோம். நம்ம 155லேருந்து 190 ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணோம். இந்த வருஷமும் ஐ திங்க் மோரார்லெஸ் வந்து அப்படியே தான் கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். பட் வி வில் லுக் அட் எப்படி வந்து நம்ம ஃபீஸு கம்மி பண்ணுறதுன்ட்டு. ஓவராலாக கொஞ்சம் நிறைய எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்குது. நம்ம நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணோம். தமிழ் காம்படிஷன் பண்ணோம், பொங்கல் ஈவெண்ட் பண்ணோம். பொங்கல் ஈவெண்ட் வந்து நம்ம ஃபுட்டு வந்து பாட்லக்காக பண்ணியுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் இருந்தது. அப்புறம் வந்து ஒரு குட்டி குட்டி ஈவெண்ட்ஸ் நிறையா பண்ணோம். நம்ம தேங்க்ஸ் கிவிங், அந்த எலிஃபெண்ட் அண்ட் இது அந்த ஈவெண்ட்லாம் பண்ணி மேஜர் எக்ஸ்பென்ஸ் நமக்கு அதிகமாக ஆஸ் யூஷுவல் இருந்தது வந்து நம்ம ஆப்ரேஷனல் காஸ்ட்டில் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. இந்த வாட்டி வந்து என்னென்னா, கிட்ஸ் வந்து யாரும் வந்து ரெஸ்ட் ரூமில் வந்து வாட்டர் வந்து அப்படியே ஓப்பனாக வச்சதுனால வி என்கர்ட் சம் எக்ஸ்பென்சஸ். ஸோ வந்து நான் பேரண்ட்ஸ்க்கு என்ன ரெக்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம கிட்ஸை வந்து அவங்க ரெஸ்ட் ரூம்லாம் போகிறாங்கன்னா அட்வைஸ் தம் டு கொஞ்சம் வாட்டர்லாம் காஷனாக யூஸ் பண்ணுறது, ஃப்ளஷ் பண்ணிவிட்டு கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. ஐ திங்க் வந்து ஒரு 2 times ஆச்சுல இது மாதிரி லைட் ஆன் பண்ணிவிட்டு வாட்டர் இது பண்ணிவிட்டு. ஸோ ஒரு வாட்டி வந்து நம்மளை வந்து பே பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ கோயிங் இன்டு நெக்ஸ்ட் இயர் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வில் நாட் சேஞ்ச் மச், பட் இதில் குறைக்கிறதுக்கு எங்கள் ரூமும் இல்லை. ஸோ இட்ஸ் லைக் அப்படியே பிரேக் ஈவன் தான் ஆகுது. ஸோ யாருக்காவது டவுட்ஸ் இருந்ததுன்னா dateandtamil@gmail.com இல்லைனா நம்ம டிடிஎஸ் குரூப்பில் வந்து மெசேஜ் போடுங்க, வி வில் கிளாரிஃபை. தேங்க்ஸ்.